ஹலோ சைட்டாமா ஸ்குவாட். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐக்யூ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஐக்யூ அப்படின்றது ஒரு வாலிபால் ஸ்போர்ட்ஸ் அனிமே. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு பார்ட் 2 போல கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அண்ட் மை மோஸ்ட் ரெக்கமெண்டட் அனிமே இஸ் ஐக்யூ. இதை பற்றி பாசிட்டிவாக சொல்ல என்னதான் நிறைய விஷயம் இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்கில் அதோட ஒன்லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இனாட்டா ஷோயோ அப்படின்ற ஒரு சின்ன பையனுக்கு ஒரு மிகப்பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. அதுலேயும் பர்டிகுலராக ஸ்பைக்கர் அப்படின்ற பொசிஷனில் விளையாடணும் தான் அவனுக்கு ஆசை. அண்ட் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி அவனுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. அண்ட் அவர் தான் டைனி ஜெயண்ட். அவர் குராசுனோ அப்படின்ற டீமில் தான் விளையாடினார். ஷோயோ இனாட்டாக்கு எப்பயும் போல எல்லாருக்கும் இருக்க மாதிரி ரைவல் இருக்கான். அவன் தான் காகயாமா. அவனோட பொசிஷன் செட்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குராசுனோ அப்படின்ற டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னதான் இவங்க ரெண்டு பேர் மெயின் ப்ரொட்டாகனிஸ்டாக இருந்தாலும் மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றத பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஷூகஷிமா. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய அனிமேல ஐக்யூ ஒன்று இருக்கும். ஸோ உங்களால் மறக்க முடியாத அனிமேவாகவும் இது இருக்கும். அண்ட் முக்கியமான பாயிண்ட்டாக இதில் வர மேட்ச் எதுவுமே உங்களுக்கு போரே அடிக்காது. ரொம்பவே இன்டென்ஸாகவும் சூப்பராகவும் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே உங்கள் மைண்டில் கண்டிப்பாகவே நிற்பாங்க. மொத்தம் ஐக்யூவில் 4 சீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சீசன் வேறு லெவலில் இருக்கும். 4th சீசனில் ஒரு 2-3 எபிசோட் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக 3rd சீசனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அது மொத்தமுமே வெறும் மேட்சை பற்றி தான் இருக்கும். மொத்தம் அதில் 15 எபிசோடு இருக்கும். 15 எபிசோடில் 2 எபிசோடை தவிர மிச்சம் ஃபுல்லாகவே மேட்சாக தான் போயிட்டுருக்கும். ஷிரோடோரிசோவா அப்படின்ற டீமோட தான் அந்த 3rd சீசனில் மேட்ச் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் 3, அதுக்கடுத்து சீசன் 1, சீசன் 2, சீசன் 4. அண்ட் இந்த ஐக்யூ இத்தோட முடியல. இந்த அனிமேவுக்கு அடுத்து 2 சீக்வல் மூவியும் இருக்குது. அந்த படமுமே ரொம்ப எங்கேஜிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இதில் யாருக்குமே சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி ஒன்று இல்லைனாலும் வேறு லெவலில் அனிமேஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் முக்கியமாக இதில் என்ன தான் ஷோயோ ஈனட்டா மெயின் கேரக்டராக இருந்தாலும் அவனை ஸ்பைக்கர் ஏஸ் ஆக்காமல் டீகாயாக தான் வச்சுருப்பாங்க. அது சிமிலராக இருந்திருக்கும் நம்ம ரியல் வேர்ல்டுக்கு. பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்க டீமாக எப்படி ஒன்று சேர்றாங்க, டீமாக எப்படி எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிறாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு மொத்தம் 3 வருஷத்தை இருக்கும். லைக் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி 3 வருஷம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பட் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. செகண்ட் இயர்ஸ் அந்த ரொம்பவே கூலாகவும் என்ஜாய் பண்ணிகிட்டு. அண்ட் தேர்ட் இயர்ஸ் மெச்சூராகவும் விட்டு கொடுத்து போவாங்க. அந்த வகையிலையும் டிஃப்ரென்ஸை காட்டினதும் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் குராசுனோ அப்படின்ற டீமில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு மட்டும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்காம ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களில் ஒரு சில பேரையும் அவங்களால மறக்க முடியாது. கண்டிப்பாக இந்த டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்லை, கோச்சுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, மேனேஜருக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இது ஒரு அனிமேவாக மட்டும் ஒரு பெரிய வகையில் இட்ட பார்க்கல. இது ஜப்பானில் வாலிபால் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரையே மாற்றிருக்கு. அண்ட் இது லாக்டவுன் டைமில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது நிறைய கேர்ள்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதில் இருக்க அந்த மேல் கேரக்டர்ஸை பார்த்து. ஆனால் அதுக்குன்னு பாய்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் அப்படி கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக இருக்க ஆர்க் அப்படின்னா நான் 4th சீசனில் வர இனாட்டாவோட பால் பாய் ஆர்க்கை தான் சொல்லுவேன். அதில் இனாட்டா ஸ்பைக்கர்லேயே மூழ்கி இருக்கும்போது புதுசாக டிஃபென்ஸை பற்றி நிறைய கற்றுப்பான். அது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் எல்லாரோட கேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காகயாமா அவனுக்கு கிங் ஆஃப் த கோர்ட் அப்படின்ற பேரே கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தான் கோர்ட்டில் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுவான். அதாவது ஃபைனல் வரைக்கும் அந்த மாதிரி. ஸோ அவன் கிங்கிலேருந்து எப்படி அவன் எல்லாருக்கூடயும் விட்டு கொடுத்து போகிறான்றதும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் டடாஷி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான், ஃபஸ்ட் இயரை சேர்ந்தவன், பிச் சர்வர். அவனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் ஒரு ஷை டைப்பு, ஆனால் நல்லா இருப்பான். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா மேனேஜருக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட். அந்த மேனேஜரோட பேர் கியோக்கோ. அவங்க ஒரு ஃபீமேல். அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ நான் ரொம்ப நேரமாக கேரக்டர் டெவலப்மெண்ட் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டால் அதில் மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு நினச்சா அதுதான் கிடையாது. அனிமேஷன் வைஸாகவும் சரி, ஸ்டோரி வைஸாகவுமே சரி வேறு லெவலில் இருக்கும். சொன்ன மாதிரியே இதில் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் இருக்கிற அந்த சூப்பர் பவர் எதுவுமே இல்லாமல் வேறு லெவலில் எல்லாரோட அந்த ஆர்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வேறு லெவலில் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் அனிமே பார்க்கணுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய அனிமே லிஸ்ட்டில் இது கண்டிப்பாக இருக்கணும். பெஸ்ட் அனிமே யூ நீட் டு வாட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளூ லாக் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூ என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.